வணக்கம் நண்பா நண்பீஸ். ஸோ நம்மளோட 3வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வழக்கம் போலலாம் இல்லை. இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் ஏதுன்றதை முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த வீடியோ எதை பற்றினா, இது வந்து ஒரு நம்ம எப்பயுமே ஒரு 2 வீடியோ விலாக் மாதிரி பண்ணிட்டோம். ஸோ விலாக் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு 2 படம் பார்த்துட்டு படத்தோட ரிவ்யூ சொல்லலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு படம் என்னென்னா தங்கலான் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து 2வது படம் என்ன பார்க்க போகிறோன்னா, டிமாண்டிக் காலனி 2. ஸோ இந்த 2 படம், அதாவது படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆகுது. ஸோ இந்த வீடியோ எடுக்க நமக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக தேட்டர்லாம் ரொம்ப புக்கிங் ஓவர் ஆகி நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்கல. அதான் பெரிய மேட்ரு. போக முடியாத சுச்சுவேஷனில் இருந்துட்டு இப்போ தான் நம்ம 3 நாள் கழிச்சு தான் படத்துக்கே போகிறோம். ஸோ போகிறது ரிவ்யூ 3 நாள் கழிச்சு போடுறதுலாம் கொஞ்சம் டிலே தான். இருந்தாலும் ரிவ்யூ போடுறேன்னு பிளான் பண்ணியாச்சு. அதனால் போடுறேன். ஸோ இந்த வீடியோ எதனால் இந்த ரிவ்யூ போடுறேன்னா, நான் பண்ணுற ரிவ்யூ நல்லா இருக்கா எப்படின்னு நீங்கள் பாருங்கள். மேலும் ரிவ்யூ வீடியோஸ்லாம் போடலாமா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இன்னும் டெவலப் பண்ணி நான் ரிவ்யூஸ் வீடியோ ஃபஸ்ட்டே போடுவேன். ஸோ அது உங்களோட ஒப்பீனியனில் தான் நீங்கள் சொல்லணும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், கிளம்பிட்டோம். அதாவது இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் போக போகிறோம். ரோஹித் வந்து கொஞ்சம் ஒர்க் பிஸியில் இருக்கார். அதனால் அவர் வந்து இந்த வீடியோவில் கலந்துக்க மாட்டார். இந்த வீடியோவில் நான் மட்டும் போயிட்டு படம் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்ல போகிறேன். இவ்வளோதான் மேட்ரு. பெரிய வீடியோலாம் கிடையாது, சின்ன கண்டென்ட் தான். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் மெயினாக கையில் என்ன கட்டியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும், ரக்ஷா பந்தன். ஸோ அதுக்கு வந்து தங்கச்சி கட்டி விட்டா. ஸோ மற்ற எல்லா தங்கச்சிக்கும் ஹாப்பி ரக்ஷா பந்தன், அதையும் சொல்லிடுறேன். மற்றபடி எதுவும் இல்லை. நம்ம படத்துக்கு போவோம், கிளம்பலாம். ஓகே, போகலாம். ஓகே, தேட்டருக்கு ரீச் ஆயாச்சு. டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ தான் தேட்டருக்குள்ளே போகிறேன். நான் தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். வேறு யாரும் வந்த மாதிரி தெரில. சரி பார்ப்போம். சொன்னேன்னா நான் தான் ஃபஸ்ட்டு. ஸ்கூலுக்கு கூட ஃபஸ்ட்டு போனதில்லை, நான் தான் இங்கே ஃபஸ்ட்டு. ஓகே, மொதல் படம் முடிஞ்சுது. இப்போ அடுத்த படத்துக்கு வெயிட்டிங். ஒன்ஸ் அகைன் வணக்கம் மக்களே. நம்ம ஃபஸ்ட்டு ரிவ்யூ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, டைரக்டர் பா ரஞ்சித் அவரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன தங்கலான். ஸோ இந்த படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலே தென் தமிழகத்தில் இருந்து இதுக்கிட்டே இருக்கிற ஆட்களை கூட்டிகிட்டு போயிட்டு தங்கம் வந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, கடைசியில் அந்த தங்கம் எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட மேக்கிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மேக்கிங்காக இருந்தது. அதாவது ஒரு இடத்துலையும் வந்து நம்மளை வந்து ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு மேக்கிங் இருந்தது. அதாவது ஒரு சின்ன செட் ஆகட்டும், ஒரு சின்ன இடம், இப்படி அவங்க போகிறதா இருக்கட்டும், போகிற இடத்துல இருந்து எல்லாமே அந்த காலத்தில் எப்படி இருக்கும், எவ்வளோ ஒரு அங்கங்கே தான் வீடு இருக்கும், எங்கெங்கே வீடு இருக்கணும் அதெல்லாம் இருந்தது. அந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இன்னும் டெவலப் பண்ணியிருக்கலாமோ. அதாவது ஒரு செட்டு அவங்க ஒரு வீடு காட்டுறாங்கன்னா, அதாவது அது வந்து ஒரு செட்டுன்றது நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு. செட்டுன்றது ஃபீல் ஆகாத மாதிரி இன்னும் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ 2வது பார்த்தீங்கன்னா, விக்ரம் சாரோட ஆக்டிங்கை பற்றி நமக்கு சொல்லவே வேணாம். அதில் வந்து அந்த கேரக்டரில் வந்து ஃபுல்லாக இன்வால்வ்மெண்ட் பண்ணி எவ்வளோ பண்ண முடியுமோ அவரால் பண்ண முடியும். அதே மாதிரி தங்கலான் படத்துலையும் சிறப்பாக பண்ணியிருக்காரு, வச்சு செஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், என்ன இந்த மனுஷன் இப்படி நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி. அதாவது சொல்லவே வேணாம், அது வேற விஷயம். அது இந்த படத்தில் இன்னும் என்ன சொல்கிறது, ஒரு நீங்கள் படம் பாருங்கள், நான் எதுவும் பெருசாக சொல்ல விரும்பலை. ஒரு விஷயமும் அவர் தெளிவாக எப்படி ஒரு, அதாவது கேரக்டர் டெவலப்மெண்ட் அது இன்னும் வேற லெவலு. அந்த இதில் இவர் அந்த இன்வால்வ்மெண்ட் பண்ணி பண்ணுறதுன்றது அதெல்லாம் நெக்ஸ்ட் லெவல் தான். ஸோ படத்தில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். படத்தில் வந்து மற்ற எல்லாமே சிறப்பாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக படம் வந்து தேட்டரில் பாருங்கள். எனக்கு இதில் இருந்து பர்சனலாக என்னெல்லாம் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் என்ன எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு டயலாக் சொல்லுவேன். டயலாகில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த காலத்தில் நடக்கிறனால அந்த காலத்தில் ஒரு பாஷை தமிழ் இருக்கும். ஸோ அந்த ஒரு இதில் பேசுவாங்க. ஸோ பேசுகிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புரியாமல் இல்லை, எல்லாமே புரிகிற தமிழ் தான். ரொம்ப வந்து ஏதோ அந்த காலத்து தமிழ் நேரம் ஔவையார் தமிழ் மாதிரிலாம் இல்லை. அதாவது புரிகிற மாதிரி தான் ஒரு தமிழ். ஆனால் எனக்கு அதில் என்ன ஒரு சில இடத்துல என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு சில இடத்துல அதாவது அவங்க பேசுறது நம்மளுக்கு ஒழுங்காக கேட்கலையா, அவங்க பேசுறது ஒழுங்காக பேசலையா, அதெல்லாம் என்னன்னு நம்மளுக்கு புரியல. எனக்கு அதில் என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நீங்கள் ஒரு டயலாக்கும் கீழே சப்டைட்டில் கொடுத்துருக்கலாம். சப்டைட்டில் வந்து எங்கேயுமே இல்லை. சப்டைட்டில் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ, ஈஸியாக புரிஞ்சிருக்குமோன்றது எனக்கு புரிஞ்சுது.
அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அது இல்லாமல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸில் சொல்லுவேன். விஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது விஎஃப்எக்ஸ் இப்போ வந்து எவ்வளவோ டெவலப் ஆயிருக்கு. ஸோ அந்த டெவலப் ஆகிருக்க இதில் இன்னும் விஎஃப்எக்ஸ் நல்லாவே பண்ணியிருக்கலாம். அதாவது பெரிய விஎஃப்எக்ஸ்லாம் இல்லை, சின்ன சின்ன இது தான், சின்ன சின்ன மேட்ரு தான், பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனால் அதுவே இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னோட பர்சனல் இதை நான் சொல்கிறேன், மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ என்னோட ரிவ்யூ இவ்வளோ தான். ஸோ ஃபுல்லாக பெருசாக வளன்னு டீட்டெயிலாக எதுவும் நான் சொல்ல விரும்பலை. இவ்வளோ தான் ரிவ்யூ என்னால் சொல்ல முடியும். ஸோ இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இது வரைக்கும் போதும் நான் நினச்சி நான் இவ்வளோ சொல்கிறேன். ஸோ படத்தை போய் தேட்டரில் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னென்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அடுத்து நம்ம ரெண்டாவது வீடியோ பற்றி போகலாம். செகண்ட் ரிவ்யூ என்ன படம் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் அஜய் ஞானமுத்து அவர் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன திமானி காலனி 2. ஸோ இந்த படத்தோட பார்ட் 1 எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு டிஃப்ரெண்டான கிளைமேக்ஸில் இப்படிலாம் கிளைமேக்ஸ் முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிப்பாக ஒரு படத்தை அப்பயே பார்த்துருப்பீங்க. அதோட பார்ட் 2 தான் இந்த படம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, பிரியா பவானி சங்கர் அவங்களோட லீடில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. அவங்க எதனால் இறந்தாங்க, எப்படி அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட கதை. அது மட்டும் இல்லாமல் நடுவில் வந்து பார்ட் 1 ரிலேட்டடில் வந்து எல்லாமே மிக்சடாக வரும். அது வந்து இதை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதோட இந்த படம் பார்த்தா தான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தெளிவாக குழப்பமே இல்லாமல் ஃபஸ்ட்டில் என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்குது, என்ன ஒரு எப்படி சொல்கிறது, எந்த ஒரு டைம்லைனில் நடக்குது, அதாவது வந்து அந்த எந்த காலத்தில் நடக்குது, அதாவது ஒரு 2005 நடக்கிறது, 2011 நடக்குது, 2015 அப்படின்ற மாதிரி ஒரு வருஷத்தையும் என்னென்ன வருஷத்தில் என்ன நடக்குது, 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன நடந்தது, அதாவது ஒரு இதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் படத்தில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா மேக்கிங் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு மேக்கிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், ஒரு இடமா இருக்கட்டும், ஒரு பங்களா இருக்கட்டும், அதாவது பார்ட் 1ல் இருக்க மேக்கிங்கோட இதில் வந்து எல்லாமே வந்து பெருசாக பெரிய பெரிய ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலு, அதாவது ஒரு பழைய ஹாஸ்பிட்டல் அப்படின்றப்போ ஒரு விஷயத்த வந்து நல்லா ஒரு டீட்டெயில்டாக காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு இந்த இடத்துல ஒரு குறை சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாமே ஒரு நல்ல இதாகவே காட்டியிருப்பாங்க. மேக்கிங் வைஸில் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கேரக்டர் அவங்கவுங்க கரெக்டாக இன்வால்வ் பண்ணி பாடியிருந்தீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர் ஆகட்டும், அது இப்போ ரீசெண்டாக வந்து அவங்கள நிறையா இது சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட அதெல்லாம் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் வந்து சூப்பராக அவங்க பண்ணியிருப்பாங்க. அதாவது அது மட்டும் இல்லாமல் அருள்நிதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து நார்மலாகவே டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக தான் அவர் ஃபுல்லாக வந்து கண்டுபிடிச்சு பார்ப்பாரு. ஸோ அவரோட இதாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்கவுங்க ரோலை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. மற்றபடி எதுவும் டீட்டெயிலாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த படத்தோட நெகட்டிவ் ஃபீட்பேக்னு எனக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிலேட் பண்ணுறதுக்கு செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் பண்ண டீட்டெயில் இதில் ஏன் இல்லை, அதாவது டீட்டெயில்னு சொல்ல முடியாது. ஒரு ஸ்டோரியை கொண்டு போகிற விஷயம் வந்து, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னா, பார்ட் 1ல் வந்து இந்த கிளைமேக்ஸில் வந்து எப்படி முடிஞ்சிருக்கோ என்ன தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவியில் நடக்கும், ஆல்ரெடி அந்த நடக்க போகிற விஷயத்த அதிலே காட்டியிருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஐயோ எவன் சாவ போகிறான், அடுத்து எவனை கொல்ல போகிறான் அப்படின்ற ஒரு இதில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஆனால் இங்கே வந்து எப்படின்னா அதே இதை ரிலேட்டட் பண்ணி கொண்டு போனாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு மெனக்கெட்டு பண்ணியிருக்கலாம், இன்னும் ஒரு டீட்டெயில் பண்ணியிருக்கலாம், வேற மாதிரி பண்ணியிருக்கலாம். அதே விஷயம் பண்ணுறாங்களனாலும் இன்னும் வேற மாதிரி பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி காட்டியிருக்கலாமோ, இல்லை இன்னும் வேற ஒரு அந்த ஸ்டோரியை வந்து இன்னும் ஒரு இது பண்ணியிருக்கலாமா, அந்த சீனை காட்டுறதுல ஒரு சீன் காட்டுறதுல நமக்கு வந்து அது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு இதில் இருக்கணும். ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆனது தெரியல. அதாவது வந்து அடுத்து என்ன ஆக போகுதுன்னு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா நம்ம பார்ட் 1 பார்த்ததுனால பார்ட் 2ல் வந்து இதுதான் நடக்க போகுது அப்படின்னு முன்னாடியே தெரியும். ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் நம்ம பண்ணியிருக்கலாம், இன்னும் அவங்க பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னோட பர்சனல் இதில் எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா படம் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். மற்றபடி எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ பார்ட் 1 பார்ட் 1 கண்டிப்பாக பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கதை எல்லாமே புரியும். ஸோ அவ்வளோதான். படம் தங்கலான் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. அப்புறம் டிமானி காலனி 2 அந்த படத்தோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. 2 ரிவ்யூ எப்படி இருந்தது ஸோ எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் வந்து மறைச்சிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்கள். மேலும் நான் டெவலப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரிவ்யூ போடுறதுலாம் நல்லா இருந்தது, பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் ஷோ அன்றைக்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரிவ்யூ போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இது ரொம்ப டிலே ஆகி நான் ரிவ்யூ போடுறேன். 3 நாள் கழிச்சு ரிவ்யூ போடுறது கொஞ்சம் தப்பு தான். அது சிச்சுவேஷனால நான் அப்படி போட்டேன். ஆனால் அடுத்த வாட்டி அப்படி ஆகாது. ரிவ்யூ உங்களுக்கு போடுறது எல்லாமே போடு அப்படின்னா அடுத்துலேருந்து ரிவ்யூ வந்து கண்டிப்பாக எல்லாமே டக்குன்னு போட்டுடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். மறக்காமல் ஆதில்நாள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். என்னெல்லாம் சொல்லணும், என்னெல்லாம் அடுத்து பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.